அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சைக்கோ மருமகள், சாமானிய மாமியார், இறுதியில் என்ன? என்ன பண்றீங்க? அடுப்பில் வைத்த பால் கருகி வீடு இந்திரலோகம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு கண்ணும் தெரியல, மூக்கும் வேலை செய்யலையா என்று கத்திக்கொண்டே புயலாய் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் பத்மா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்தவள், ஸ்டவ்ல பால் வச்சுட்டு போயிருந்தேனே, அதை கூட உங்களால பார்க்க முடியாதா என்று கேட்க, நான் பார்க்கல மருமகளே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமில்ல என்றாள் சாரதா. பத்மாவிற்கு கோபம் தலைக்கேறி விட்டது. என்னது பார்க்கலையா? வெட்டியா தானே உட்கார்ந்துருக்கீங்க? சாப்பிடும்போது எத்தனை பாத்திரம் இருந்தாலும் என்ன இருக்குன்னு ஒவ்வொன்னா திறந்து பாக்குறீங்கல்ல, அது மாதிரி தான் இதையும் பார்க்கணும். திங்கிறதுல இருக்கிற வக்கனை எல்லாத்துலயும் இருக்கணும். போங்க, போய் ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து வைங்க. அந்த பால் பாத்திரத்தை சுத்தமா கிளீன் பண்ணுங்க. சொல்லிக்கொண்டே மறுபடியும் மொபைலில் மகளிடம் பேச ஆரம்பித்தாள். பத்மாவிற்கு 2 பெண்கள். பெரியவள் திருமணம் முடிந்து மலேசியாவில் இருக்கிறாள். சின்னவள் வர்ஷினி காலேஜ் படித்து கொண்டு இருக்கிறாள். இப்போது பெரிய மகளுடன் பேசும் ஜோரில்தான் பாலை கருகவிட்டு மாமியாரை திட்டிக் கொண்டிருக்கிறாள். சில நிமிடங்களுக்கு முன்புதான் வீட்டின் முன்புறம் வளர்ந்திருந்த சிறு சிறு செடிகளை பிடுங்கி சுத்தம் செய்துவிட்டு அசந்து போய் வந்து உட்கார்ந்தாள் சாரதா. கயிற்று கட்டிலை விட்டு கீழே இறங்கியவள் வீட்டின் ஜன்னல்கள், பின்பக்க கதவு என அனைத்தையும் திறந்து வைத்தாள். வீடு முழுவதும் கருகிய பாலின் நெடி நிறைந்திருந்தது. பால் பாத்திரத்தை தண்ணீர் பிடித்து ஜிங்கில் வைத்தாள். பேசிவிட்டு உள்ளே வந்த பத்மா, ச்சே, இந்த நாத்தத்துல எனக்கு தலைவலியே வந்துருச்சு, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொடுங்க சொல்ல சாரதா மறுபடியும் அடுப்படிக்கு சென்றாள். பொதுவாக அடுப்பில் ஏற்றி இறக்கும் வேலையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாள் பத்மா. பிள்ளைகள் இருவரும் சாப்பிட்ட தட்டை நகர்த்த கூட மாட்டார்கள். வீட்டை சுத்தம் செய்வது, பாத்திரம் விளக்குவது, துணிகளை துவைத்து காய வைத்து மடித்து வைப்பது என அனைத்தும் சாரதாவின் வேலைதான். சில நேரங்களில் சிரமமாக இருந்தாலும் மருமகளின் வாய்க்கு பயந்து எந்த வேலையையும் பாக்கியின்றி செய்து முடிப்பாள் சாரதா. அவள் பின்னாலேயே வந்த பத்மா, மாமியார் வேறொரு பாத்திரத்தில் பாலை சூடு பண்ண முயல்வதை பார்த்ததும் மறுபடியும் கத்த ஆரம்பித்தாள். இப்படி எல்லா பாத்திரத்தையும் அடுப்புல வச்சா வீடு உருப்படுமா? உங்க ஓட்ட உடசல் பாத்திரம் மாதிரி நினைச்சிட்டீங்களா? இது எல்லாம் எங்க அம்மா அப்பா எனக்காக பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தது. அந்த பழைய பால் பாத்திரத்தையே கிளீன் பண்ணி காஃபி போடுங்க. எல்லா பாத்திரத்தையும் கேஸ்ல வைக்காதீங்கன்னு எத்தனை தடவை தான் சொல்றது? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது என்ன மாதிரி ஜென்மமோ தெரியலை சொல்லிவிட்டு போய்விட்டாள் பத்மா. ஆனால் அந்த அதிர்வுகள் சாரதாவை சுற்றி இருந்தன. எத்தனை ஏச்சுக்கள், எத்தனை பேச்சுக்கள்! உடம்பும் மனமும் சோர்ந்து போனது. கடந்த பல ஆண்டுகளாக பத்மாவிற்கு தன் மாமியாரை திட்டாவிட்டால் தூக்கம் வராது என்பது போலத்தான் நடந்து கொள்கிறாள். திட்டுவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ள மாட்டாள். சாரதாவுக்கு டால்டா சேராது, வயிற்று வலி வந்துவிடும். இது அவள் மருமகள் பத்மாவிற்கு நன்கு தெரியும். அதற்காகவே அடிக்கடி பொங்கல் செய்வது, அதில் ஜீரகம், மிளகு, கருவேப்பிலையை டால்டாவில் தான் தாளித்து போடுவாள். சாரதாவிற்கு இதெல்லாம் தெரிந்தாலும் வயிறு என்று ஒன்று இருக்கிறதே, சேராதே என்று தெரிந்தும் வேறு வழியின்றி அந்த பொங்கலை சாப்பிடுவாள். எத்தனையோ முறை மருமகளிடம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிடு மருமகளே என்று சொல்லி பார்த்திருக்கிறாள். ஆரம்பத்தில் சாரதா இப்படி கேட்கும் போதெல்லாம் மறந்து போயிடுச்சு, அடுத்த தடவை செய்யும் போது பார்க்கலாம் என்பாள் பத்மா. ஆனால் இப்போதெல்லாம், ஆமா, நீங்க பெரிய இங்கிலாந்து மகாராணி, உங்க பிரச்சனையை ஞாபகம் வச்சுக்கிட்டு தனியா எடுத்து வைக்க. சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லையா விடுங்க. ஒரு நேரம் பட்னி கிடந்தா உயிர் போயிடாது. மிகவும் அசட்டையாக பதில் சொல்வாள். இதை கேட்கும்போது சாரதாவிற்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். மருமகள் சொல்வது போல உயிர் போகாது. ஆனால் ஒரு நேர சோத்துக்காக சாரதா படும் வேதனை அந்த சாவை விட கொடியது. அதே மாதிரிதான் அடை தோசை சாப்பிட்டாலும் சாரதாவுக்கு வயிறு பொறுமி கொண்டே இருக்கும். நெஞ்சு கரிப்பது போலவும் அடிக்கடி ஏப்பம் வந்தபடியும் இருக்கும். பெரும்பாலான இரவுகள் வீட்டில் அடை தோசைதான். ஏனென்றால் அது மருமகளுக்கும் பேத்தி வர்ஷினிக்கும் மிகவும் பிடித்தமான உணவு. மருமகள் அடை தோசை செய்யும் பொழுதெல்லாம், நான் 2 கோதுமை தோசை ஊத்திக் கொள்கிறேனே என்று கேட்பாள் சாரதா. கோதுமை தோசை வேகிறதுக்கு எவ்வளவு கேஸ் பிடிக்கும்னு தெரியுமா? அதெல்லாம் சரிப்படாது திட்டவட்டமாக மறுத்து விடுவாள் பத்மா.
சரி மருமகளே, மதிய சாப்பாடு இருந்தால் கொடு, அதையாவது சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சாரதா கேட்டால், இப்படியே தின்னு தின்னு தான் என் புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாம் அழியுது. ஏற்கனவே இப்படி தின்னேதான் உங்க சொத்தை அழிச்சிங்க. இப்ப என் புருஷன் வருமானத்தையும் நல்லா தின்னு தெரிச்சிட்டு போங்க என்று மருமகள் அடிக்குரலில் சீறும்போது சாரதாவிற்கு நெஞ்சில் படபடப்பும் இனம் புரியாத பயமும் ஏற்படும். இவ்வளவையும் பேசிவிட்டு கடைசியில் ஒரு கை சாதமும் வெறும் உப்பும் தண்ணீரும் மட்டுமே தருவாள். பல்லுக்கு கூட பத்தாது என்று சொல்வார்களே, அதுபோல கால் வயிற்றுக்கு கூட போதாது. தொட்டுக்கொள்ள ஒரு துண்டு ஊறுகாயாவது எடுத்துக்கொள்ளலாம் என்று சாரதா முயன்றால், சமையல் அறையில் இருந்து வரும் வழியில் குறுக்கே உட்கார்ந்து கொள்வாள் பத்மா. ஒரு நாள் அப்படித்தான் வெறும் தண்ணீர் சாதத்தை சாப்பிட முடியாமல் ஒரு துண்டு ஊறுகாய் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தாள் சாரதா. மருமகள் நிலைப்படி அருகில் உட்கார்ந்திருக்க, மருமகளே கொஞ்சம் நகர்ந்து கொள், நான் உள்ளே சென்று சிறிது ஊறுகாய் எடுத்து வருகிறேன் என்று சொன்னதுதான் தாமதம். உங்க நாக்கு என்ன அவ்வளவு நீளமா? தொண்டைக்கு கீழே போனா எல்லாமே என்று அவள் மேலே சொல்லிக் கொண்டிருக்க, அந்த தண்ணீர் சாதமும் இப்போது தொண்டைக்குள் இறங்க மறுத்தது சாரதாவிற்கு. கஷ்டப்பட்டு விதை விதையாய் இருக்கும் சோத்தை சாப்பிட்ட போது உப்பு அதிகமாக தெரிந்தது. போட்ட உப்பு மட்டுமல்ல, அவள் கண்ணீரில் இருந்த உப்பும் அதில்தான் சேர்ந்தது என்பதை யார் சொல்வார்கள்? இரவு தூக்கமும் வராது. பசி கொடுமையை தவிர்ப்பதற்காக வேறு வழியின்றி காய்ந்து போய் 1/2 இன்ச் கனத்தில் இருக்கும் அடை தோசைகளை தண்ணீரை குடித்து குடித்து சாப்பிடுவாள். அதன் பிறகு என்ன? விடியும் வரை வயிற்று பொறுமலும் ஏப்பமும் அவளை பாடாய்ப்படுத்தும். இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த கொடுமைகளை அனுபவிக்க வேண்டுமோ எண்ணியபடி கட்டிலில் வந்து படுத்தவளின் கண்ணீர் வழிந்த தலையணையை தொட்டது. இப்போதைக்கு அவளுடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு இருப்பதெல்லாம் இந்த கயிற்றுக்கட்டிலும் தலையணை மற்றும் 2 சேலைகள் மட்டுமே. அன்றைக்கு துவைத்து காயப்போட்டால்தான் அடுத்த நாளைக்கு சேலை கிடைக்கும். முன்பெல்லாம் அவளிடம் நிறைய சேலைகள் இருந்தன. 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவள் வாழ்க்கை வெறும் 2 சேலைகளுடன் தான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் உடம்பு முடியவில்லை என்று துவைக்காவிட்டாலும் அடுத்த நாள் கட்டிக்கொள்ள துணி இருக்காது. அவளுடைய 2வது தம்பி நல்ல வசதியாக இருந்தான். அவனுடைய மகன் திருமணத்திற்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை ஒன்றை அக்காவுக்காக வாங்கி கொடுத்திருந்தான். மகள் வனஜா அந்த புடவையை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். மகளிடமும் நல்லதாக ஒரு புடவை கூட இல்லையே என்று யோசித்த சாரதா திருமணம் முடிந்த கையோடு அந்த புடவையை மகளிடம் கொடுத்துவிட்டு வந்துவிட்டாள். அடுத்த நாள் குளிக்க போகும்போது கொடியில் இருக்கும் சேலையை எடுக்க போனவளுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. அங்கு எந்த புடவையும் இல்லை. ஒருவேளை மருமகள் வீட்டை சுத்தம் செய்வதற்காக தன்னுடைய துணிகளை ட்ரங்கு பெட்டியில் வைத்திருப்பாளோ என்று போய் திறந்து பார்த்தவளுக்கு அங்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. தான் கட்டியிருக்கும் சேலை நேற்று துவைத்து காயப்போட்ட சேலையை தவிர மற்ற அனைத்தும் மாயமாகி போயிருந்தது. மருமகளிடம் கேட்டபோது, நேத்து கல்யாண மண்டபத்துல அவ்வளவு நல்ல பட்டுப்புடவைய மகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க, உங்ககிட்ட தான் மிதமிஞ்சி போயிருக்கும் போல இருக்கே. எல்லா புடவையையும் தெரு கூட்டுறவளுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். புடவைய கொடுத்த மாதிரி நீங்களும் அங்கேயே போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கொடுக்கறது எல்லாம் அங்க, கொட்டிக்கிறது மட்டும் இங்கேயா? வெறுப்புடன் பேசிய மருமகளிடம் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை சாரதா. மருமகள் பத்மாவை பற்றி நினைத்தவளின் மனது 30 வருடங்கள் பின்னோக்கி சென்றது. சாரதாவிற்கு 3 பிள்ளைகள், ஒரு மகள், 2 மகன்கள். மகள் வனஜாதான் பெரியவள். வனஜா பிறந்து ஒரே வருடத்தில் பிறந்தவன்தான் அருணகிரி. அவனை விட 1 வயது இளையவன் சுதாகர். ரொம்ப வசதி இல்லாவிட்டாலும் விவசாயமும் அவள் கணவர் அருணாச்சலம் செய்து கொண்டிருந்த நெல் வியாபாரமும் வீட்டுக்கு தாராளமாகவே இருந்தது. அவளுடைய அம்மா வீடும் திருமணம் செய்து கொண்டு போன கணவன் வீடும் ஒரே தெருவில் தான் இருந்தது. சினிமா பாடலில் வருமே, அதுபோல பிறந்த இடம் புகுந்த இடம் வேறு இல்லை என்பது மாதிரிதான். சாரதாவின் கல்யாணத்தின் போதுதான் மாப்பிள்ளை வீட்டார் தங்களுடைய ஓட்டு வீட்டை மாடி வீடாக கட்டினர். சாரதாவின் அண்ணன்கள் 2, தம்பிகள் 3 என அனைவரும் அதே ஊரிலேயே இருந்தனர். சாரதாவின் ஒரே தங்கை நிறைமதியை மட்டும் சற்று தொலைவில் இருந்த ஊரில் திருமணம் செய்து கொடுத்தனர். சாரதாவின் சகோதரர்கள் 3 அரசு வேலைக்கு சென்றுவிட மீதி 2 விவசாயம் பார்க்க ஆரம்பித்தனர். ஊரில் அந்த நீண்ட தெருவில் இருந்தவர்கள் அனைவருமே
சாரதாவின் கணவர் வீட்டு பங்காளிகளும் தாய் வீட்டு பங்காளிகளும் தான். இருந்த 70 வீடுகளுக்குள் ஏதோ ஒரு விசேஷம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அவ்வளவு ஏன், அமாவாசைக்கு ஒரே இடத்தில்தான் உலை வைப்பார்கள். பௌர்ணமிக்கு அனைவரும் ஒன்று கூடித்தான் ஊரில் உள்ள அம்மனுக்கு பூஜை செய்வார்கள். இப்படி எதற்கெடுத்தாலும் சேர்ந்து செய்வதால் பெரும்பாலான நாட்களில் ஏதாவது ஒரு வீட்டில் மொத்தமாக சமையல் நடக்கும். மற்ற நாட்களிலும் எந்த வீட்டிற்குள்ளும் யாரும் போய் சாப்பிட்டு கொள்ளலாம். பெரும்பாலான பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் தோட்டத்தில் இருந்து கிடைத்து விடுவதால் இல்லை என்ற குறையே இருந்ததில்லை. அடிக்கடி ஏதாவது விசேஷங்களும் வந்துவிடும். மேலும் சமையலில் அனைவரும் மிகவும் கெட்டிக்காரர்கள். அதனால் சாரதா பிறந்ததிலிருந்து அவள் ஊரில் இருந்தவரை சாப்பிட்டதெல்லாம் நல்ல உணவுதான். நல்ல நேரம் மாட்டு வண்டியில் வரும், கெட்ட நேரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வரும் என்பார்கள். அதுபோல சில வருடங்களில் சாரதாவின் குடும்ப நிலை தலைகீழாகி போனது. நெல் வியாபாரத்தில் இருந்த அவளுடைய கணவர் யாருடைய பேச்சை கேட்டோ வட்டி வியாபாரத்தில் ஈடுபட இருந்த வீட்டை தவிர அனைத்தும் கையை விட்டு போய்விட்டது. அத்துடன் இளைய மகன் சுதாகரன் எங்கேயோ ஓடிப்போய்விட்டான். அடுத்தடுத்து விழுந்த அடிகளை தாங்க முடியாமல் அருணாச்சலம் படுத்த படுக்கையாகி போனார். நோய்வாய்ப்பட்டு இருந்த அருணாச்சலத்தின் வாழ்க்கை விரைவிலேயே முடிவுக்கு வந்தது. அண்ணன் தம்பிகள் அனைவரும் சாரதாவிற்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்தனர். அவர்களாலும் பெரிதாக என்ன செய்துவிட முடியும்? அவர்கள் குடும்பத்திலும் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று இருந்தனர். அனைத்தையும் பார்க்க வேண்டுமல்லவா? ஒரு குடும்பத்தையே தாங்குவது என்பது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. தன் கூட பிறந்தவளுக்கு தன்னால் முடிந்த உதவி என்று அக்கா மகள் வனஜாவை கடைசி தம்பி திருமணம் செய்து கொண்டார். அப்போது சாரதாவால் மகளுக்கு கொடுக்க முடிந்தது எல்லாம் அம்மா வீட்டில் இருந்து கொடுத்திருந்த பாத்திரங்களை மட்டும்தான். சாரதாவிற்கு 50 வயது இருக்கும்போதுதான் பெரியவன் அருணகிரிக்கு திருமணம் நடந்தது. அவளுடைய மருமகள் பத்மா திருமண பெண்ணாக அந்த ஊருக்குள் வந்தபோது ஊரே வியந்தது. அங்கிருந்த எல்லோரையும் விட நல்ல சிவப்பாக கொழு கொழுவென்று அமுல் பேபி போல இருந்த மருமகளை பார்த்த சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மகன் அருணகிரி 60 கிலோமீட்டர் தள்ளியிருந்த டவுன் ஹோட்டல் ஒன்றில் மேற்பார்வையாளராக வேலை செய்து கொண்டிருந்தான். அது மிகப்பெரிய ஹோட்டல் என்பதால் அடிக்கடி திருமண விசேஷங்கள் நடைபெறும். வேலை நேரம் இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவான் அருணகிரி. தங்கள் வீட்டு சாப்பாட்டை காக்கைக்கு கூட போட்டிருக்காத பத்மாவிற்கு இவர்களின் பழக்க வழக்கங்களை சுத்தமாக பிடிக்கவில்லை. மற்ற வீடுகளில் சென்று சாப்பிடும்போது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். என்றாவது ஒரு நாள் மாமியார் அனைவரையும் இவர்கள் வீட்டுக்கு சாப்பிட அழைக்கும் போது பத்மாவின் எரிச்சல் இமயமலை அளவுக்கு இருக்கும். ஆனாலும் அதை வெளியில் காட்ட முடியாது. உதட்டில் சிரிப்பையும் கண்களில் வெறுப்பையும் வைத்து கொண்டுதான் சில நாட்களுக்கு நடமாடி கொண்டிருப்பாள் பத்மா. 80வது வயதில் சாரதாவின் அம்மா தீர்க்க சுமங்கலியாக இந்த உலகை விட்டு சென்றாள். 6 மாதம் படுத்த படுக்கையாக இருந்த அம்மாவை அருமையாக பார்த்து கொண்டாள் சாரதா. அதற்காக அவளுடைய அம்மாவின் வளையல்கள் 2ஐ சாரதாவிற்கும் 1ஐ அவளுடைய தங்கை நிறைமதிக்கும் கொடுத்தனர் அவளுடைய சகோதரர்கள். அத்துடன் அம்மாவின் சில பாத்திரங்களும் வந்தது. திருமணத்தின் போதுதான் மகளை கட்டிய சேலையுடனும் சில பாத்திரங்களுடனும் அனுப்பினோம். இப்போது இந்த வளையல்களை மகளுக்கு கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்த சாரதா அதை அப்படியே தன் அம்மாவின் மருமகளும் கடைசி தம்பியின் மனைவியும் தன் மகளுமான வனஜாவிற்கு கொடுத்து விட்டாள். அன்றிலிருந்து பத்மா மாமியாரை மதிப்பது அடியோடு நின்று போனது. 4 பவுன் தங்க வளையல்களை அப்படியே தூக்கி மகளிடம் கொடுத்துவிட்டு வந்த மாமியாரை பார்க்க பார்க்க அவளுக்கு கடுப்பாக இருந்தது. கையில் கிடைப்பதை எடுத்து மாமியாரை அடித்து கொன்றுவிட வேண்டும் என்று வெறியாக இருந்தது. இருந்தாலும் அவளுடைய உறவுகளை எண்ணி அமைதியாக இருந்துவிட்டாள். அருணகிரியின் பெரிய மகள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாள். இளையவள் வர்சினி குழந்தையாக இருந்தாள். மகள்களின் படிப்புக்காக அருணகிரி தான் வேலை பார்த்த டவுனிலேயே ஒரு வீட்டை பார்த்து தன் குடும்பத்துடன் வந்துவிட்டான். டவுனுக்கு வந்த பிறகு வீட்டு வாடகையும் சேர்ந்துவிட குடும்பம் நடத்துவது சற்று சிரமமாக போய்விட்டது. இப்போது இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் தன் மாமியார்தான் என்பது பத்மாவின் எண்ணம்.
ஊரில் இருக்கும்போது அவள் தேக்கி வைத்திருந்த ஆற்றாமை, வெறுப்பு, கோபம் அனைத்தும் தலை தூக்கிவிட சாரதாவின் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் நரகமாகி போனது. ஊரில் இருக்கும்போது பாட்டி பாட்டி என்று சுற்றி வந்த 2 பேத்திகளும் இங்கு வந்த பிறகு அம்மாவைப் போலவே அவளை பெரும் சுமையாக பார்க்க ஆரம்பித்தனர். தங்கள் குடும்பத்தின் கஷ்டம் அனைத்திற்கும் காரணம் பாட்டி சாரதாதான் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் வேரூன்றி விட்டது. அதற்கு நீரூற்றி நல்லபடியாக வளர்த்தாள் பத்மா. அருணகிரிக்கு அடுத்தடுத்து ஓரளவு வருமானம் வரவே மகள்கள் இருவரையும் நல்லபடியாக படிக்க வைத்து கொண்டிருந்தான். இதோ பெரிய மகளுக்கு திருமணம் முடிந்து அவள் மலேசியா சென்று விட்டாள். வர்ஷினிக்கும் படிப்பு இந்த வருடத்தோடு முடிந்துவிடும். விரைவில் அவளுக்கும் திருமணம் செய்துவிட்டால் கடமைகள் எல்லாம் முடிந்துவிடும், ஊரோடு போய்விடலாம் என்பதுதான் அருணகிரியின் எண்ணம். பல வருடங்களாக சாரதாவின் வாழ்க்கையில்தான் எந்த மாற்றமும் இல்லை. உடம்பு கூட்டில் உயிர் ஒட்டி கொண்டிருந்தது, அவ்வளவுதான். சிறுவயதில் சாப்பிட்ட தெம்பு இப்போது வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. கட்டிய கணவனாலும் சுகப்படவில்லை, பெற்ற பிள்ளைகளாலும் சுகப்படவில்லை. சுகமில்லாவிட்டால் போகிறது. இனி போக போக நாட்கள் எப்படி இருக்குமோ? யார் யாரோ இந்த உலகை விட்டு போய்கொண்டிருக்க என்னை மட்டும் இந்த உலகம் ஏன் விட மறுக்கிறது? இந்த நரகத்திலிருந்து எனக்கு எப்போது விடுதலை என்றெல்லாம் அவள் மனம் அரட்டி கொண்டிருந்தது. கண்ணீர் வற்றிய கண்கள் எரிய ஆரம்பித்தது. வயிற்றில் பசி தீயாய் தகித்தது. இங்கு வந்ததிலிருந்து ஒரு நாளும் மருமகள் அவளை சாப்பிட அழைத்ததே இல்லை. மகன் அருணகிரிக்கு சாப்பாடு அவன் வேலை செய்யும் ஹோட்டலில்தான். என்றாவது ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது சாப்பிடவாமா என்று அழைப்பான். ஆனால் மருமகளின் பார்வையில் இருக்கும் கடுமை அவள் கால்களை அப்படியே மேற்கொண்டு நகரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடும். பசி இல்லை, நான் அப்புறமாக சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றோ அல்லது கொஞ்சம் முன்புதான் சாப்பிட்டேன் என்றோ சமாளித்துக் கொள்வாள் சாரதா. சுருங்கிய தோல் தொங்கும் கைகளால் புடவை முந்தானையை எடுத்து முகத்தை அழுந்த துடைத்தவள் வெளியே வந்தாள். மருமகள் பத்மா கண்களில் கண்ணீருடன் அவர்கள் அறையை பூட்டிக் கொண்டிருந்தாள். பேத்தி வர்ஷினி கைகளில் 2 பையுடன் வாசலை நோக்கி போய்கொண்டிருந்தாள். சாரதாவிற்கு என்ன நடக்கின்றது என்றே புரியவில்லை. மருமகளிடம் கேட்க மிகவும் பயம். பேத்தி வர்ஷினியிடம் தயங்கி தயங்கி கேட்டாள். முகத்தை சுளித்தபடி, தாத்தா இறந்து போயிட்டாராம், மாமா ஃபோன் பண்ணாங்க, அப்பா அப்படியே வந்துருவாரு, நாங்களும் கிளம்பிட்டோம் என்று சொல்ல, அங்கு வந்த பத்மா, நாம் போய் சேர்ந்தால் கூட இந்த சனியன் போகாது, இதையெல்லாம் கடவுள் இரும்புல அடிச்சு போட்டிருப்பான் போல, இது கிட்ட என்ன பேச்சு, வா. மகளின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து நின்ற ஆட்டோவில் ஏறினாள். விக்கித்து போய் நின்ற சாரதா வெகு நேரம் கழித்துதான் சுயநினைவுக்கு வந்தாள். வயிற்று பசி பாடாய்படுத்த சமையலறையை நோக்கி சென்றவளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. சமையலறை கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. சாரதாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. குடிக்க தண்ணீர் கூட இல்லை. உடலின் ஒவ்வொரு பாகமும் செயலற்று போக, எப்போது வருவார்கள், அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் படுக்கைக்கு வந்தாள். தூக்கமோ மயக்கமோ, காலை வரை எழுந்திருக்கவே இல்லை. இதற்கு மேல் தாங்காது. அக்கம்பக்கத்தில் யாரிடமாவது கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு விட வேண்டியதுதான் என்ற எண்ணத்துடன் உயிரை பிடித்து கொண்டு கதவை திறந்தவளுக்கு அடுத்து என்ன நடந்தது என்று தெரியவில்லை. கண் விழித்த போது அவள் பிறந்து வளர்ந்த ஊரில் அவளுடைய வீட்டில் கட்டிலில் படுத்து இருந்தாள். வெகு சிரமப்பட்டு தலையை திருப்பி பார்த்தவளின் கண்கள் அப்படியே பிரமித்து போய் நின்றுவிட்டன. கட்டிலுக்கு அருகில் உட்கார்ந்து அவளுடைய கைகளை பிடித்து கொண்டிருந்தது ஓடி போன இளைய மகன் சுதாகர் தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு சாரதாவின் உலர்ந்த கண்களில் உயிர்ப்பு தெரிந்தது. தடுமாறி எழ முயன்றவளை அப்படியே தட்டி கொடுத்து படுக்க வைத்தான் மகன் சுதாகரன். பயப்படாதே அம்மா, நான் உன் மகன் சுதாகர் தான். நீ இப்ப பாதுகாப்பாதான் இருக்க. உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, பேசாமல் படு என்றான். அருகில் வந்த மகள் வனஜா, அம்மா, அண்ணனுக்கு பாரமா இருக்க வேண்டாம்னு ஓடிப்போன சுதாகர் உன்னை தேடி இங்கே வந்தான். பெரிய தம்பி அருணகிரியின் வீட்டில் நீ இருப்பதை அறிந்ததும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் உன்னை பார்க்க அங்கு வந்தான். வீட்டில் ஒருவரும் இல்லாமல் நீ தனியாக மயங்கி கிடக்கவும் உன்னை இங்கே கொண்டு வந்து விட்டான். கேள்வியாக பார்த்து கொண்டிருந்த சாரதாவிற்கு விளக்கம் கொடுத்தாள் மகள் வனஜா. அம்மா,
என்ன மன்னிச்சிடு. அப்பாவால நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அண்ணனுக்கும் உனக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்றுதான் வீட்டை விட்டு போய்விட்டேன். இப்போது உன்னை மட்டுமல்ல, அண்ணன் குடும்பத்தையும் சேர்த்து பார்த்து கொள்ளும் வருமானத்தை உருவாக்கிவிட்டுதான் உங்களை எல்லாம் பார்க்க வந்தேன். இனி ஒரு நாளும் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இருமா, உனக்கு இட்லி எடுத்து வருகிறேன் சொன்ன சுதாகர் தன் சக்கர நாற்காலியை சமையலறையை நோக்கி திருப்பினான். பக்கத்தில் வந்து அமர்ந்த வனஜா, என்னம்மா, என்ன ஆச்சு, ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்ட என்று கேட்க, வயசானா எல்லாம் வர்றதுதான் சொன்ன சாரதா மகன் கொண்டு வந்த இட்லியோடு எல்லாவற்றையும் சேர்த்து விழுங்க ஆரம்பித்தாள். நாத்தனார் வனஜா மாமியாரிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கு வந்துவிட்ட பத்மா, மாமியார் என்ன சொல்ல போகிறாளோ சற்றே பதற்றத்துடன் நின்றாள். மாமியாரின் ஒற்றை பதிலை கேட்ட பத்மா தடுமாற்றத்துடன் பக்கத்தில் சென்று சுதாகரின் கையில் இருந்த தட்டை வாங்கி மாமியாருக்கு ஊட்ட ஆரம்பித்தாள். உறவுகள் அனைவரும் ஒவ்வொருவராக வர அனைவருக்கும் காஃபி எடுத்து வந்தாள் பத்மா. வீடு நிறைய உறவுகள். 20 வருடங்களுக்கு முன்பு இருந்தது போலவே இருந்தது. மனநிறைவுடன் பார்த்து கொண்டிருந்த சாரதாவின் வறண்ட கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. இது ஆற்றாமை கண்ணீர் அல்ல, ஆனந்த கண்ணீர். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.